அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் நம்ம பேரச்சம்னா என்னென்னு போட்டிருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, சரிங்களா? இப்போ வினையச்சம் அப்படின்னு என்னென்னு பார்த்துறான். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். இது 2 வகை. தெருநிலை குறிப்பு. பேரச்சம் எப்படி 2 வகையோ அதே சேம் இதுவும் 2 வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தெருநிலை பேரச்சம்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது வினையச்சம். அதாவது தெருநிலை வினையச்சம். எடுத்துக்காட்டு எழுதி வந்தான். அதே மாதிரி தாங்க தெருநிலை பெயரச்சம் மாதிரி தான் தெருநிலை வினையச்சம். சரியா? இது வெளிப்படையாக காட்டும், இது வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டும். அந்த பெயரச்சம் பார்த்தோம்ல அதே சேம். குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டுவது குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எடுத்துக்காட்டு மெல்ல வந்தான். ஓகே, அதான் குறிப்பு வினையச்சத்துக்கு எடுத்துக்காட்டு. சரிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முற்றச்சம், அதாவது முற்று பெற்று வந்தால் எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினை முற்று கொண்டு முடிவது முற்றச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வள்ளி